டெலிவரி ஆனதுக்கப்புறமா பெல்ட் போடணுமா அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின். நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா ஒரு 2 to 3 டேஸ்லேயே பெல்ட் போடலாம். இதே சிசேரியன் ஆயிருக்குன்னா அந்த வூண்ட் ஹீல் ஆகிறதுக்கு 1 வீக் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பெல்ட் போட ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த பெல்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசில் வந்து ஓவராக ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் ப்ரெக்னென்சி டைமில். ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறமா அந்த மசிலோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தொப்பை அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு புல்லிங் சென்சேஷன் இருக்கும், ஒரு ட்ராகிங் சென்சேஷன் இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே அப்டோமனோட வச்சு ஒரு அப்டாமினல் பைண்டர் அந்த பெல்ட்டை போட்டு இப்படி அப்டோமனோட கட்டும்போது என்ன ஆகும், நம்ம உடம்போட அந்த ஸ்ட்ரெச்சான மசில் வந்து ஒன்றா சேர்றதுனால உங்களுக்கு அந்த புல்லிங் சென்சேஷன் அது கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்மளோட பேக் மசிலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். நம்ம பெண்ட் பண்ணுறோம், ஃபீடிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது சரியான பொசிஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கு இந்த பெல்ட் போட்டுட்டு பண்ணும்போது பேக்கோட ஸ்ட்ரென்த்தனிங்கும் பெட்டராக இருக்கும். அப்புறம் யூட்ரஸையும் கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணும் இந்த பெல்ட் போடுறதுனால. ஸோ இதெல்லாம் தான் இந்த பெல்ட் போடுறதோட அட்வான்டேஜஸ். ஆனால் எவ்வளோ நேரம் போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 8 ஹவர்ஸாவது இதை போடணும். 4 to 6 வீக்ஸ் போஸ்ட் டெலிவரி போடுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த பெல்ட் போடுறதுனால மசிலோட டோன் ரீகெயின் ஆகிடுமா அப்படின்னா அதனால கிடையாது. இது ஜஸ்ட் சப்போர்ட்டும் ஒரு கம்ஃபர்ட்டுக்காக தான் நம்ம போடுறது. நமக்கு மசிலோட டோன் திரும்பி ரீகெயின் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் தான் பண்ணணும். அதில் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் அப்படின்னு இருக்குது, அப்புறம் பெல்விக் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது மசிலோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் ஆக ட்ரை பண்ணணும். ஸோ அப்டாமினல் பைண்டருங்கிறது ஒரு ஈஸி கம்ஃபர்ட்டாக வேர் பண்ணுறதுக்கு தான். அதுவும் காட்டனாக ப்ரீத்தபிள் இருக்கிற மாதிரி கரெக்டான சைஸில் போடணும். 24 ஹவர்ஸ் போட்டுட்ருக்கணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 ஹவர்ஸாவது போடணும். போட்டுட்டு நீங்கள் நடக்கலாம், லைட்டாக ஒர்க் பண்ணலாம். ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணலாம். எப்போ போடணும் அப்படிங்கிறதும் நிறைய சந்தேகம் இருக்கும். உடனே போடலை, அப்போ லேட்டாக நம்ம பைண்டர் போட்டோன்னா அது ஒர்க் பண்ணாது அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு நம்மளோட கம்ஃபர்ட்காகவும் புல் பெயின் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக போடுறது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி நார்மல் டெலிவரினா 2 to 3 டேஸ், சிசேரியன்னா ஒரு 1 வீக்கில் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். 4 to 6 வீக்ஸ்க்கு போடலாம். ஸோ இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.